சிவனை நோக்கி பல்லாண்டு காலம் தவம் இருந்தானாம் அந்த பிப்பலா. உடனே அவன் தவத்தைக் கண்டு மெச்சிய சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அவன், நான் தேவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்ல, என் நெற்றிக்கண் உனக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுது உனக்கு அந்த வரம் கிடைக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டாராம். பல ஆண்டுகள் அவன் தவத்திற்கு பின் சிவபெருமானின் நெற்றிக்கண் தெரிய ஆரம்பித்ததாம் பிப்பலாவிற்கு. உடனே அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என பணிவுடன் கேட்கும்போது, பிப்பலா நான் தேவர்களை அழிக்க வரம் வேண்டும் என்று சொன்னவுடன் பூதம் அவனை தாக்கத் துவங்கியதாம். உடனே பிப்பலா, ஏன் என்னுடன் போர் செய்கிறாய் என கேட்க, அதற்கு அந்த பூதம், தசிசியின் பிள்ளைதானே நீயும் ஒரு தேவன்தானே, ஆகவே உன்னிலிருந்து ஆரம்பிக்கலாம் என உன்னை தாக்கினேன் என்று கூற பிப்பலா ஓடிச் சென்று சிவனிடம் முறையிட்டானாம். உடனே சிவன் அவன் முன் தோன்றி, தேவர்களை அழிப்பதால் உனக்கு எந்தவிதமான பயனும் கிடையாது. ஆகவே நீ இப்பொழுது உன் தாய் தந்தையரை தரிசித்து ஆசி வாங்கிக் கொள் என கூற, ஆகாயத்தில் அவனுடைய தாய் தந்தையர் காட்சி தந்து, நீ திருமணம் செய்து கொண்டு பல வளங்களை பெற்று பல்லாண்டு வாழ்வாயாக என்றும், பிறரை வருத்தும் செயலை செய்யவோ நினைக்கவோ கூடாது என்றும் ஆசீர்வதித்து மறைந்தார்களாம். பிப்பலாவும் மகிழ்ந்து சிவனை வழிபட்டு சென்றானாம்.